இதுதான் அந்த அமிர்தி ஃபாரஸ்ட். அங்கே ஒரு குட்டி ஊரே இருக்குது, நீங்கள் ட்ரோனில் பார்த்துருப்பீங்களே. இப்போ இந்த காடு முடியவே மாட்டேங்குதுங்க. இதுதான் அஃபிஷியல் வேலூர் ஏர்போர்ட். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 வீட்டிலேருந்து கிளம்பணும். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நேவிகேட்டர் வாசு சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். போன 2 ஜவ்வாது மலையோட எபிசோட் 1, எபிசோட் 2ல் வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி வந்து ஒரு சில இடங்களை பார்த்துருப்பீங்க. ஜவ்வாது மலையில் ட்ரோன் வியூலையும் பார்த்துருப்பீங்க. இஃப் இன் கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம அழகாக அமிர்தி ஃபாரஸ்ட் வழியாக கிளம்பி போக போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கோயில் ஒன்று பார்த்துருந்தேன் காட்டுக்கு நடுவில். அதையும் அதை சுற்றி இருக்கிற காடையும் அழகாக ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கேன். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அமிர்தி ஃபாரஸ்ட். இதுவுமே செம்ம அடர்ந்த காடுங்க. சுற்றி அழகாக ரோடு போட்டு வச்சுருக்காங்க பக்காவா. 2 பக்கமும் திக்காக இருக்குது காடு. இப்போ தான் இந்த பக்கம் ஏதோ தெரியுது ஓப்பனாக மலை. ரோடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவுலையும் இந்த காட்டுக்கு நடுவில் அந்த வைனு பப் அப்சர்வேட்டரிலாம் வச்சுருக்கிறது ஓகே. அங்கே ஒரு குட்டி ஊரே இருக்குது, நீங்கள் ட்ரோனில் பார்த்துருப்பீங்களே. ஊர் வந்துச்சுங்க. அலங்கயம். இங்கேருந்து நம்ம வீடு இன்னும் 196 கிலோமீட்டருங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த பக்கம் காலையில் வந்தது மொத்தமாகவே 195 தான். இது வந்து 215 வருது. வேலூர் வழியாக சுற்றி போனோம். இறங்குற வழி கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெங்களூர் 160, வேலூர் 60. சரி, ஓகே. இப்போ இந்த காடு முடியவே மாட்டேங்குதுங்க. காடு முடிஞ்சு ஒரு மெயின் ரோடு வந்துச்சுன்னு நினச்சோம். அலங்காயம் ஊர். மறுபடியும் உங்களுக்கு அந்த காடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சரிங்க, இந்த இடத்துக்கு போகிறேன். ஒரு இடம் பார்த்தேன், அங்கேருந்து ட்ரோன் எடுக்கலாம். இந்த பக்கம் நிறைய மங்கீஸ் இருக்குது, நம்ம அப்படி போய்டும்.
இப்போ நீங்கள் பார்த்த சூப்பர் ஃபுட்டேஜ் நான் இந்த கோயிலேருந்து தாங்க எடுத்தேன். வரேங்க பார்க்கலாம். தீர்த்த ஈஸ்வரர் ஸ்ரீ முருகர் சிவன் கோயில், முருகர் கோயிலாம் இது. காட்டுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு அழகான கோயில். நன்றி. இந்த இடத்துல இருந்தாங்க அந்த சூப்பர் ஃபுட்டேஜ் எடுத்தேன். இந்த ரோடு அழகாக நீங்கள் ட்ரோனில் பார்த்துருப்பீங்க. காட்டுக்கு நடுவில் தெரியுதா? நம்ம ரோடை மட்டும் தான் பார்க்குறோம். மேலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த அழகிய ஒரு காட்சியெல்லாம் தெரியுது. ஆக்சுவலாக பனிங்க, சரியான பனி. உங்களுக்கு இப்போ தான் லைட்டாக இந்த சூரியன் தெரியுது. பட் சூரியன் வந்தாலும் சுற்றி நல்ல பனி, நல்ல குளிர். அதனால தான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளர்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அது பிளர்டு இல்லை, பனி. நம்ம உதய்பூர் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, உதய்பூரோட அந்த வெட்டிங்கை ஷார்ட்ஸ்லேயும், ட்ரோன் ஷார்ட்ஸ்லேயும். ஆக்சுவலாக நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டேங்க. அப்புறம் தான் யோசித்தேன், ஏன்னா நான் வந்து இந்த கார்டு எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சும்மா கொஞ்சமாவது பார்த்தா எங்கேயும் பெருசாக எடுக்கவே இல்லை. வா, இதுதாங்க வேலூர் ஏர்போர்ட் ரோடு. நானும் பார்த்ததே இல்லை வேலூர் ஏர்போர்ட், இப்போ தான் பார்க்குறேன். இப்போ தான் புதுசாக கட்டுறாங்களோ இந்த சிவர்லாம் பாருங்க. இதுதான் அஃபிஷியல் வேலூர் ஏர்போர்ட். சின்னதுங்க, ரொம்ப சின்னது. வேலூர் விமான நிலையம். எப்படி என்ட்ரன்ஸு ஒர்க் ஆகுதா இல்லையா? மூடி இருக்கா? ஓ இதானா? வண்டி வந்தால் மட்டும் திறப்பாங்க போல இருக்கு. யாராவது வந்தால் இதுதான் ஏர்போர்ட், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பைபாஸ் வந்து ரீச் ஆக போகிறோம் ஒரு வழியாக. இங்கேருந்து 144 கிலோமீட்ரு, 2 மணி நேரம் 55 நிமிஷம், 3 மணி நேரம் காட்டுது. தெரில, எங்கேயாவது சாப்பிட நிறுத்தினா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour ஆகும். இல்லைனா அந்த 3 hours அரௌண்ட்லேயே போயிடலாம். சம்டைம்ஸ் டிராஃபிக் ஆகிடுதுங்க. வீட்டுக்கிட்ட போகும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணாத டிராஃபிக் ஆகிடுது. ஒரு வழியாக சுற்றி பைபாஸை பிடிச்சிட்டோம். இந்த லெஃப்ட்டில் போனால் ஆம்பூர், ஏலகிரி, ரைட்டில் போனால் நம்ம ஊடு. இந்த கூட்ரோடு உள்ள வர்றது, ஊர் உள்ள இருக்கிற ரோட்டில் வர்றது, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், வியூ நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் அது ஓகே. அது வந்து நம்ம மேபி டெஸ்டினேஷன் போகும்போது ஓகே. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது இந்த பைபாஸ் வந்தால் தாங்க ஒரு திருப்தியே. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? உண்மையாக சொல்லுங்கள். யாரெல்லாம் அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம், எங்கேயோ ஏலகிரி போகிறோம், ஏற்காடு போகிறோம், ஊட்டி, கொடைக்கானல், எங்கே போனாலும் போகும்போது இந்த கூட் ரோடு, மலை ரோடு, காட் ரோடு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். வியூ நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி ஓடிட்டு போவோம். வரும்போது ஆனால் நம்மளுக்கு இந்த கூட் ரோடு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். எப்படா வருவோம், மெயின் ரோடு வருவோம், எப்படா பைபாஸ் பிடிப்போன்னு. இந்த பைபாஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அப்படி தான் இருக்குது இப்போ எனக்கு. எடுறா வண்டியை, விட்றா போட்ட சண்முகம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தான். 40 கூட இல்லை, 39 தான். எவ்வளோ நேரம் காட்டுது? 58 மினிட்ஸ் காட்டுது. 5:47க்கு போயிடுவேன்னு. நம்ம எங்கேயுமே நிறுத்தலைங்க, ஒரே ஒரு பிரேக் கூட எடுக்கல. நம்ம மொத்தமாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா, காலிலேருந்து 425 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன், 7 hours ட்ராவல், 7 hours 17 minutes. மைலேஜ் வந்து 29.9. நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோங்க, காட்ஸ் கிரேஸ். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 6:45 வீட்டிலேருந்து கிளம்பணும்.
டைம் வந்து இப்போது 5:39 5:40 எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 5:40 கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் 11 ஹவர்ஸில் 10 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் லெஸ் தேன் 11 ஹவர்ஸ் 11 ஹவர்ஸில் நம்ம போயிட்டே வந்துட்டோங்க 400 கிலோமீட்டர். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஜவ்வாது மலை போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.